அளவில்லாத அன்பின் அடையாளமாய் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். விசேஷமா இந்த ஊழியபாத நிகழ்ச்சியில இன்னொரு எபிசோடுக்குள்ள கடந்து போகிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவது, வெவ்வேறு தேசத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து தொலைபேசியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அநேக மக்கள் நாங்கள் பார்த்தோம் கடந்த எபிசோட்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த செக்ஷனில் போட்டிருந்தீங்க. சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, சில விளக்கங்களையும் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக இந்த எபிசோடில் அதுக்குண்டான பதில்களை கொடுக்க நம்ம ஊழியக்கார் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய விசேஷித்த ஊழியக்காரை குறித்து சொல்லணும்னா, கடந்த 25 வருஷமாக மீடியா மினிஸ்ட்ரியில், சபை ஊழியத்தில் உலகத்தின் மூலை மொடுக்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிற கருவியாக சால்வேஷன் டிவி மூலமாக எங்கெல்லாம் தேவ வார்த்தை போய் சேராமல் இருந்ததோ அங்கெல்லாம் கூட தேவனுடைய வார்த்தை சேர வேண்டும் என்று சொல்லி பிரயாசத்தோடு கூட இந்த ஊழியத்தை செய்து வருகிற என் அருமையான அவிக்குரிய அண்ணன் ஜேம்ஸ் வின்சென்ட் அண்ணா இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எபிசோட் நீங்கள் பார்க்கும்போது ஐம் ஷுர் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பத்தோடு, ஏதோ ஒரு கன்ஃபியூஷனோட ஒருவேளை உட்காந்துருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேச போகிறார். இதோடு கூட இந்த வாரத்தின் எபிசோடுக்குள்ளே சந்தோஷமாக நாங்கள் கடந்து போக போகிறோம். ஆனால் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இது எனக்கு இந்த சந்தோஷத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, ரீசெண்ட் டேஸில் நான் போகிற இடத்துல மாற்றமல்ல, அநேக இடத்துலேருந்து தொலைபேசியின் மூலமாக ஒரு சிலர் கத்தார்லேருந்து, மலேசியாவிலேருந்து, இன்னும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சியை குறித்து பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதில் ஒரு சில பேர் ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. என்னென்னா, சில கேள்விகள் எல்லாம் ரொம்ப டேரிங்கான கேள்வி. இது சில பேர் கேட்க தயக்கப்படுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட கேள்விகளை கூட ரொம்ப ஓப்பனாக இந்த இடத்துல பேசி அந்த பேரிகேட்ஸை உடைச்சு போட்டு, சில தடைகளை உடைச்சு போட்டு சில கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் கேட்குற கேள்விகளை அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக எடுத்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அது மாத்திரம் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நான் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் என்னை கேட்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அண்ணன் இதுக்காக இந்த கொஸ்டின்ஸை வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாரான்னு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக கேட்குற கேள்வி. அவருக்கு என்ன கேள்வி கேட்க போகிறான்னு கூட தெரியாது. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யமே. ஆனால் இடகடமாக கேட்குறவா உண்மையிலேயே இது ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா என்கிட்ட பேசும்போது அவ்வளோ உரிமையாக சொல்கிறாங்க, அண்ணா ஏன் சார்பாக இந்த கேள்வியை கேளுங்க சொல்கிறது. அதான் கேள்வி கேட்குறது ஈஸி, ஆனால் அது பதில் சொல்கிறது. ஆனால் இது வரைக்கும் ரொம்ப விசேஷித்த பதில்கள் உங்கள்கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்குன்னா, அது சில டைம் ஒன்று பிப்ளிக்கல் நாலேஜ் ஒன்று இருக்கும், இன்னொன்று ஊழியத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அது ஒன்று. இன்னொன்று நீ பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய சினிமா பார்ப்பேன். ஒரு நாளைக்கு சூப்பரா நீ சூப்பர் சொல்ல மாட்டாங்கண்ணா. சரி, ஓகே. சினிமா நிறைய பார்ப்பேன் ஒரு நாளைக்கு. மினிமம் நான் படிக்கும்போது 8th ஸ்டாண்டர்டு, அந்த 8th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது தான் ஆல்மோஸ்ட் மினிமம் 3 சினிமானாச்சும் இருக்கும். மேக்ஸிமம் 4 சினிமா இருக்கும். அந்த மாதிரி அப்பெல்லாம் விசிடி தானே, என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் பார்ப்போம். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேரக்டர் என்னன்னா, இந்த விவேக் கேரக்டர் சினிமாவில். ஏதோ இது கூட பத்மஸ்ரீ ஏதோ கொடுத்தாங்களா தெரியல, சம்வாட். அவர் என்னன்னா, அந்த மெயினாக அந்த அவங்களுடைய இதில் இருக்கிற சில குறைபாடுகளை ரொம்ப அழகா, சில மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவார். அப்போ எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம கிறிஸ்டியன்ல இருக்கிற சில காரியங்களை சொல்லணும் அப்படின்றது. அது சின்ன இதுல அது அப்போ யூத்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்கிட்டா போடுவேன். அது திடீர்னு யோசிப்போம், திடீர்னு யோசிச்சுட்டு அதை பண்ணுவோம். உதாரணமா ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, எங்க சர்ச்சில் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஊழியரை கூட்டு வந்திருந்தாங்க, ஸ்பெஷல் மீட்டிங். அப்போ ஸ்பெஷல் மீட்டிங்க்கு எல்லாரையும் இது அது பேர் என்ன, அப்பெல்லாம் தரையில தானே உட்கார வைப்பாங்க, அந்த மேட்டு போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. இது முந்தின வாரம் நடக்குது. அடுத்த வாரம் அமெரிக்கால இருந்து ஒருத்தரை கூட்டு வந்திருந்தாங்க. சரியா? ஸோ அப்போ எல்லாருக்கும் சேர் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தரையில் யாரும் உட்காரல, எல்லாரும் சேர்ல உட்காந்தோம்.
அப்போ நான் ஒரு ஸ்கிரிப்டில் நான் ஜென்ரலாக சொன்னேன், ஏடா தமிழ்நாட்டு ஊழியக்காரன் வந்தா தரையில் உட்கார வைக்கிறீங்க, ஃபாரின் ஊழியக்காரன். ஸோ ஜென்ரலாக ஏன்னா ஏன்டா இப்படி நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டயலாக் அந்த ஸ்கிரிப்டில் அடிச்சு விட்டேன். ஸோ அப்போவுமே வந்து எல்லாரும் என்னடா இவன் இப்படி வச்சுட்டு கிடக்குறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அதுலேருந்து எனக்கு வந்து என்னன்னா ஒரு சின்ன சின்ன மைன்யூட் காரியத்தை பார்ப்பேன். ஆனால் குறை கண்டுபிடிக்கணும்னு பார்க்க மாட்டேன். பட் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வேதத்தின்படி சரி செஞ்சுக்கலாம், இது பண்ண வேண்டாம், இதை பண்ணலாம், ஏன் இதை குறையா பண்ணுறாங்க, இதனால நிறைவா பண்ணலாம். ஸோ இது மாதிரி மனசில் இருக்கும். பட் ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயும் பேசுனதும் கிடையாது. ஏன்னா ஊழியத்துக்கும் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக ஷட் டவுன்ற மாதிரி ஆகிட்டேன் நான். ஸோ அதில் எங்கேயுமே வாய் திறக்கிறதும் கிடையாது. இப்போ சபை மக்கள் இருக்கிறனால சில மத உதாரணங்கள் கதைகள் மூலமாக சொல்லி இப்படி இருங்க அப்படி சொல்லி அவங்கள சரியான வழியில் நடத்துகிறோம். சூப்பர் சூப்பர். இந்த நிகழ்ச்சி வந்து ஊழிய பாதை உண்மையாக எனக்கே வந்து பயங்கர ஷாக்கு தான். நான் நினச்சேன் ஒரு 4 எபிசோடு இல்லைன்னா 5 எபிசோடு, அதுக்கு மேலே சரக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சது. எவ்வளோ நாளில் ஏன் டெஸ்ட் பண்ணி பேச முடியும்? ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் நான் யோசிச்சது. ஆனால் ஒன்று வேணா நீ கேட்கும் பொழுது, ஜனங்கள் கேட்கும் பொழுது தான் ஆண்டு இப்படியெல்லாம் நான் நடத்தியிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா பாதையும் நடத்திட்டாரு. அது நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது இந்த 25 வருஷம் நான் வந்து ஊழியத்துக்கு நான் தான் பேசிக்காக 2000 வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 2025. சபா ஊழியம் வந்து 2016 ஆரம்பித்தோம். ஓகே. ஸோ மீடியாக்குள்ளார வந்தது 2000. ஓகே. 2000ல் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஆவிட் மீடியா கம்போசர் எடிட்டர். ஓகே. அந்த இதில் போயிட்டு அதுக்கப்புறம் கேமராவில் அந்த டைம்லேயே நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பேனசோனிக் கேமராஸ் அதெல்லாம் எல்லாம் ஹெச்டி குவாலிட்டிஸ் எல்லாமே. ஸோ அந்த இதுலலாம் ட்ரைனிங்கு விசாட்டின்னு சொல்லுவாங்க. விசாட்டின்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அனிமேஷன் இதில் வந்து அதாவது இப்போ இப்போ வந்து நம்ம செட்டு இதை வந்து வெர்ச்சுவலாக பண்ணுறது. ஓகே ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து பாலச்சந்தர் ஸ்டுடியோலையும் நான் வேலை செஞ்ச இடத்துல தான் நாங்கள் 2 பேர் தான் வச்சுருந்தது. ஓகே ஓகே. ஒரு சாஃப்ட்வேரே வந்து நியர்லி அது 3 crores rupees. அதில் ட்ரெயின் பண்ணது இஸ்ரேல்லேருந்து வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க அந்த விசாட்டின்றதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது. ஸோ அது வந்து அந்த பொசிஷன்ஸில் இப்போ நம்ம கேமரா வைக்கணும்ல, அதெல்லாம் வந்து மார்க் பாயிண்ட்ஸ்னு வைக்கணும். ஸோ ஏன்னா நான் மூவ் பண்ணும்பொழுது கரெக்டாக மூவ் ஆகணும், கேமரா ஆட்டோமேட்டிக் ஜூம் ஆகணும், எல்லாம் ரிமோட்டில் எல்லாமே பண்ணணும். ஸோ செட்டு நான் இப்போ உட்காந்துருக்கும்போது இது க்ளோஸ் அப்பில் இந்த லைட்டு தெரியும். ஸோ வைடில் வந்து வைடில் கரெக்டாக இந்த பொசிஷனில் வரணும். இதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகே. பெரிய தியரி இது. அது பெரிய தியரி. ஆனால் அதெல்லாம் ஏன் தான் ஆண்டவன் ஞானத்தை கொடுத்தாருன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ அது ஊழியத்துக்கும் பிரயோஜனமாகுது. ஓப்பனாகவே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து உங்களை முன்குறிச்சு இதை நடத்துறீங்க. ஏன்னா இன்னைக்கு சால்வேஷன் டிவி வந்து உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிற ஒரு கருவியாக இன்னைக்கு செயல்படுதுன்னா இது ஆண்டவர் முன்குறித்த காரியம். அது நம்ம சுயபலத்தினால முடியவே முடியாது. தேவனுடைய கிருபையினால இது வெளி கிளீனா தெரியுது. ஆண்டவருடைய செயல்படுதல் இன்னைக்கும் அவருடைய அந்த கரம் நல்லா தெரியுது. ஏன்னா நான் வளரும் போது கூட அநேகமாக சால்வேஷன் டிவி வந்து என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குது. ஆண்டவருடைய எனக்கு இன்னும் சொல்ல போனால் நான் பாடின பாடல்கள் எல்லாம் வந்து என்னை ஊக்குவிச்சது வந்து சால்வேஷன் டிவி தான். நான் இது ஓப்பனாக சொல்ல நினைக்கிறேன். அநேக சேனல்களில் வந்து ஆண்டவருடைய நாமத்தை பாடி அதை சொல்கிறதுக்கே பணம் கேட்ட சூழ்நிலையில் சால்வேஷன் டிவி வந்து என்ன மாதிரி எப்படி சொல்கிறதுங்க, ஒரு வாலிப பிள்ளைங்க வந்து ஆண்டவருக்காக எழும்பி வரும்போது உற்சாகப்படுத்தி ஒத்த ரூபா வாங்காம என்னுடைய பாடல்கள் இல்லை, அநேக புதுசாக வந்து ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கு வந்து ஒத்தாசையாக இருந்து சால்வேஷன் டிவி. அது நிமித்தமாக தான் என்னுடைய பாடல்கள், அதாவது என்னுடைய பாடல் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல்களை உலகத்தின் மூலமெடுக்கெல்லாம் கொண்டு செய்கிற ஒரு பெருத்த ஒரு காரியத்தை வந்து சால்வேஷன் டிவி செய்ததில்லை, இன்னும் செஞ்சுட்டு இருக்குது. இது நிமித்தமாக எங்கெல்லாம் வந்து சுவிசேஷம் சேர முடியலையோ அங்கெல்லாம் கூட தேவனுடைய நாமத்தை கொண்டு போகிற ஒரு மகத்தான காரியம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு விசேஷத்தை வாழ்த்து சொல்கிறேன். இன்னும் என்ன போல அநேக யங்ஸ்டர்ஸ், இப்போ நான் யங்ஸ்டர் இல்லை, பட் நான் வரும்போது யங்ஸ்டர் சொல்லிக்கோ, ஆமாம், வரப்போகிற அடுத்த தலைமுறை ஜெனரேஷன்ஸ் கூட இன்னும் இன்ஸ்பைரிங் ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் இருக்கிறதுனால சந்தோஷம் செலுத்துறேன்னா நீங்கள் சொன்னது போலவே. ஏன்னா ஒரு விக்கிபீடியா நீங்கள் எதை பேசினாலும் அதுக்கேற்ற கேள்வி எங்ககிட்ட இருக்கு. ஐயோ, நீ அவ்வளோ கேள்விகளை என்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லும் போது அதில் ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு. அதில் ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்கன்னா, ஜாக்சன்னா எனக்கு ஒரு கேள்வி என்ன, இதை எப்படியாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு பதில் சொல்லணும், இந்த கேள்வி நீங்கள் அண்ணன்கிட்ட கேட்கணும்.
மிஷினரிஸ் வந்து நம்ம நிறைய இன்னைக்கு வந்து இந்தியா தேசத்தில் வந்து அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அநேக மிஷினரிகளுடைய தியாகம்னு சொல்லலாம்னா, சாக்ரிஃபை, அவங்களுடைய சொந்த தேசத்தை, சொந்த மண்ணை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு கர்த்தருக்கு என்று சொல்லி அநேக மிஷினரிகள் வந்து வெவ்வேறு தேசத்தில் நீங்கள் வந்ததுனால அவர்கள் போட்ட விதைகள் இன்னைக்கு அநேக மரங்களாய் வளர்ந்துருக்குது. இப்போ இந்த மாடர்ன் ஏரா நாட்கள் வர 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 இந்த மிஷினரி என்ற சொல்லு வந்து கொஞ்சம் குறைவாகவே அகப்படுதுண்ணா. இன்றைக்கி வந்து நிறைய மிஷினரிஸ்களில் பார்க்க முடியறதில்ல. ஒரு கட்டத்தில் இந்த மிஷினரிஸுங்க எங்கே போகிறாங்க, அங்கே என்ன சாப்பிட்றாங்க, எங்கே தங்குறாங்கன்னு தெரியாதுண்ணா. கிடைச்ச இடத்துல சாப்பாடு கிடைச்சா உண்டு, இல்லைனா இல்லை. படுக்க இடம் கிடைச்சா உண்டு, இல்லை. அவங்க போகிற பாதை வந்து முள் பாதை, ஜனங்க போய் சேராத இடத்துல போய் சத்தியத்தை சொல்லணும். அப்படி தங்களுடைய சரீரத்தையும் தங்களுடைய சிந்தனைகளையும் அப்படி தாழ்த்தி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்த ஊழியங்கள் இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கிற மாதிரி ஒரு சூழல் உண்டாயிருக்குதுண்ணா. ஒரு கட்டத்தில் மிஷினரிங்க போனாங்க, ஒரு கிட்டத்தில் மிஷினரிகளுக்கு உதவி செய்கிற சபைகள் உண்டாச்சு. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய சபைகள் இருக்கிறது, ஆனால் மிஷினரிமார்கள் குறைந்து போயிருக்கிறாங்க. அப்படி குறையப்பட்டதுனால இன்னும் போய் சேரக்கூடிய இடங்கள்லாம் சத்தியம் போய் சேராதபடிக்கு தடைப்பட்டு இருக்குதுன்னு பார்க்குறேன்னா. இப்போது இதை வந்து ஏன் இந்த மாடர்ன் ஏராவில் வந்து மிஷினரிகளுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க? நம்பர் 1. ஒருவேளை அப்படி நம்ம இன்னும் மிஷினரிகளை ஊக்குவித்து அவங்கள வந்து ஊழியத்துக்கு அனுப்புனா இந்த தேசம் இன்னும் சீக்கிரம் கூட ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. எப்படின்னா அந்த மிஷினரிகளை நம்ம ஊக்குவிக்கலாம்? ஏன் மிஷினரிகள் முதலாவது குறைஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில்? நம்ம மறுபடியும் அப்படிப்பட்ட குறைஞ்சாலும் நம்ம தான் காரணம். ஆமாம் ஆமாம். இந்த மிஷன் கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழிய பாதையில் வந்து நீ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சால்வேஷன் டிவியில் மோர் தென் 500 மிஷினரிஸ் இன்டர்வியூ பண்ணியிருப்போம். சரியா? ஸ்டார்டிங்கில் வந்து இறுதி கட்டளை அதோட பேர். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட காஷ்மீர்லேருந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். இன்னொன்று நம்ம வந்து பெங்களூரில் வந்து ஒரு வாட்டி ஒரு அவார்டு கொடுத்தோம் மிஷினரிகளுக்கு. இளம் மிஷினரி, அப்புறம் பைபிள் எழுதின மிஷினரி கோயா மொழியில். இந்த இளம் மிஷினரி வந்து தீமோத்தி ஒரிசாலேருந்து வந்தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பைபிள் எழுதினதில் வந்து தேவ ஞானவாரம்னு சொல்லிட்டு இறந்துட்டார். ஸோ அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க திருமலாயில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். ஆனால் வருத்தம் என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஸ்தாபனங்களாகட்டும் எல்லாமே வந்து பணத்தை எப்படி திருடலாம் தான் கமர்ஷியலு. சரியா? இப்போ வந்து அது வந்து எப்படி திருடலாம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உதாரணமாக நான் சொல்கிறேனே, நான் வந்து யாரையும் வந்து எல்லா திருட்டு ஊழியன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் என் பார்வையில் எனக்கு தெரிஞ்சு நாகர்கோயிலில் ஒருத்தர் இருக்கிறார். சரியா? அவர் வந்து டிவி சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி என்கிட்ட ஐடியா கேட்டார். அவருக்கு பேசிக்காக என்னென்னலாம் பண்ணணும், என்ன மிஷன்ஸ் வாங்கணும், எல்லாமே ஐடியாலாம் கொடுத்தேன். நல்லா ஆரம்பித்தார். சரியா? அவர் இடத்துக்கு போய் பார்த்தேன், நாகர்கோயிலில் போய் பார்த்தேன், அவர் இடத்துலலாம் போய் பார்த்துட்டு வந்தேன். சரியா? அப்போ ஒரு காலம் வந்துச்சு. ஒரு காலத்தில் நான் வந்து அடிக்கடி இந்த வெளியில் அந்த சபைகளுக்கெல்லாம் செல்லலாம் போகிறேன்ல. அப்போது ஒரு சர்ச்சில் வந்து ஒரு ஃபோட்டோ இமேஜ் போட்டிருந்துச்சு. ஒரு ஸ்டில் பிள்ளைங்க, ஒரு 10-15 பிள்ளைங்க, ப்ளீஸ் ஸ்பான்சர் திஸ் சைல்டு, நேபாளில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஊழியம் வந்து அங்கே நேபாளில் பண்ணிகிட்ருக்குறோம், அதனால் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ். இது வந்து ஒரு இமேஜ். ஸோ இதே இமேஜ் வந்து இன்னொரு ஸ்தாபனமும் இதில் பார்த்த மேகசினில். அது வந்து இது நான் பார்த்த இது வந்து வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்து எங்கே பார்க்குறேன்னா, ஒரு இடத்துல அவங்களோட மினிஸ்ட்ரி இதில் எங்கே பார்க்குறேன்னா, இவங்க வந்து பீகாரில் நல்ல பவராக வேலை செய்கிற ஆட்கள். சரியா? அவங்களோட இதில் பார்க்குறேன். எனக்கு இப்போ நம்மளுக்கு என்ன, நான் மீடியாவில் இருக்கிறனால இப்போ நான் இதை பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து கனெக்ட் ஆகிடுது. எங்கன்னா இங்கே எதையோ பார்த்தவன்னு சொல்லிட்டு. இப்போ 3வது இவர் வந்து என்கிட்ட வந்து நான் சென்னையில் இருக்கும்போது, பிரதர் உங்களை பார்க்கணும் பிரதர் அப்படின்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு என்னன்னு கேட்டேன்.
எனக்கு நேபாள் தரிசனம் அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கஷ்டம் நேபாள் அப்படி சொல்லிட்டு நேபாளை பற்றி பயங்கர உருகி பேசுகிறாரு. சரி, நானும் எல்லாம் கேட்டுக்கிட்டேன். சரியா, எனக்கு உண்மையாக தெரியாது. அதனால சால்வேஷன் டிவியில் ஒரு ஆடு கொடுக்கணுன்னாரு. என்ன ஆடுன்னு கேட்டேன். அப்போ இந்த ஃபோட்டோ காமிச்சு இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வேளை உணவு, ஒரு மாத உணவு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். இந்த ஃபோட்டோ பார்த்தா எனக்கு பெரிய டவுட்டு, இந்த ஐயோ பார்த்துருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து டவுட் ஆயிடுச்சு. டவுட் ஆகினோடனே கேட்டேன், இதே ஃபோட்டோவை பீகார் ஊழியத்தில் பார்த்துருக்குறேன், இதே ஃபோட்டோ வில்லிவாக்கம் ஊழியத்தில் பார்த்துருக்குறேன், இப்போ நீ வந்து எடுத்து நிற்கிற, யார் இதில் உண்மைன்னு கேட்டேன். இதில் யார் உண்மை, உண்மையாக சொல்லு, யார் உண்மை? உடனே அவர் சொன்னார், நான் தான் உண்மை அப்படின்னாரு. சரி, அப்போ அது என்னதுன்னு கேட்டேன். இல்லை பிரதர், இந்த குழந்தைங்களை வச்சு நான் வந்து என்னால் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு என்ன பண்ண முடியும், ஸ்பான்சர் ரைஸ் பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 மாதத்துக்கு இதே வச்சு பண்ணிடுறாங்க, இன்னொருத்தவங்க 2 மாதம். நாங்களே வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு அமௌண்ட், எங்களுக்கு தேவையானது அமௌண்ட் எடுத்துக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு இது பண்ணுறோம். நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்டேன். பின்ன இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஒரு மினிஸ்ட்ரி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுனாப்பா, இப்போ ஜனங்கள் வந்து யாருன்னா ஒருத்தர் மிஷினரியை தாங்கணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பேரை வச்சுட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதான் நடக்கிறது, ரியாலிட்டி. நான் வந்து ஜனங்களுக்கு சொல்கிறேன், நீ எதுக்காக செய்கிற, அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ஊழியத்தில் கஷ்டப்படுறாங்க, அந்த மிஷினரிக்கு நான் கொடுக்கணும்னு சொல்கிறேன்ல. நான் என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன் சொல்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக கரப்டட் வேர்ல்டு. சரியா, நான் லிஸ்ட்டு போட்டேன்னா எல்லாருமே டைரெக்டாக நான் பேசிடலாம், ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா தெரியும், அவங்கவுங்க பண்ணுறதெல்லாம் தெரியும். சரியா, யாரும் என்கிட்ட இப்போ கேட்கவும் முடியாது, நீ சொல்கிற தப்புன்னு சொல்ல முடியாது, யாரும் என்கிட்ட சொல்லவும் முடியாது. நான் உண்மையாக சொல்கிறேன், சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் நான் பேசியிருக்கிறோம். சரி, ஆஸ் எ மீடியாவாக இருக்கனால பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் பேசியிருக்கிறோம். இவர் வந்தாருன்னா அவங்களெல்லாம் வர வச்சிடலாம், ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. எல்லாமே டாக்குமெண்டட், அதனால ஒன்றும் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இதை மாதிரி பண்ணியிருக்கிறீங்க எல்லாம். இது பிரேக் பண்ணணும்னா இல்லை இது பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் மீடியா. இல்லைப்பா, நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலை எனக்கு. ஏன்னா என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் வேறு மாதிரி போயிடும். இல்லை நான் அவங்கள பற்றி இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஜனங்களுக்கு தெரியணும்னா. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ மிஷினரி தாங்குறேன் அதைத்தான். இவனை அம்பத்தூரில் ஒரு இருக்க ஆர்கனைசேஷன் இருக்கு. சரியா, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஸ்டாஃப், சரியா, என் ஸ்டாஃப் ஒருத்தவங்கள அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சில் வந்து மிஷினரி இது வச்சுருக்கிறாங்க, ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த மிஷினரிக்கு நம்ம தாங்கணுன்றது சர்ச்சோட அஜெண்டா. சர்ச் மக்களுக்கு தெரியாது, பாஸ்டருக்கும் தெரியாது. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, இப்போ திடீர்னு அங்கே இருக்கிற மிஷினரி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியல, இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவரால் வர முடியல. இப்போ அம்பத்தூரில் இருக்கிற ஆர்கனைசேஷன், நான் சொல்கிறதுலாம் ஃபேமஸான ஆர்கனைசேஷனு, அம்பத்தூரில் இருக்கிற ஆர்கனைசேஷனு என் ஸ்டாஃப்கிட்ட சொல்கிறாங்க, கோயம்புத்தூரில் இந்த சர்ச்சுக்கு போய் நின்றுட்டு நான் தான் அந்த மிஷினரி போய் நின்றுக்கோ. சரியா, வர பணத்தில் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம். மிஷினரி வேலை பண்ணுறது இன்னொருத்தன், அவனால் வர முடியல. உண்மையாக இருந்தால் என்ன பண்ணணும் நீனு? இவனை இன்னைக்கு ஒரே ஃபோட்டோ வச்சுட்டு எத்தனை சைல்டுக்கு ஸ்பான்சர் வாங்குறாங்க தெரியுமா? ஒரே பிள்ளைகளை வச்சுட்டு. சரியா, இதெல்லாம் பெங்களூர்ல இருக்கிறாங்க. சரியா, எனக்கு தெரியும். ஒரே ஃபோட்டோ தான் மல்டிபிள் டோனர்ட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாபம்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே நான் ஒரே ஒரு விஷயம் நான் ஆட் ஆன் பண்ணுறேன். இந்த ஃபாரின்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்களா, வெளிநாட்டில் இருக்கிற பணக்காரர்கள் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆனால் நான் பார்த்துருக்கிறேன்னா, இந்த ஸ்பான்சர் எனக்கு ஸ்பான்சர் இல்லை, பட் நான் ஒரு நிறுவனத்தில் பார்க்கும்போது இதை பார்த்துருக்கிறேன்னா, அங்கே வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு அங்கே ஒரு மீலை கட் பண்ணுவாங்க. ஆமாண்ணா, ஒரு மீல் கட் பண்ணி அவங்களுடைய செலவு தான் பிள்ளை 2 பிள்ளை படிக்கிற பிள்ளைய ஒரு பிள்ளைய கவர்மெண்ட்டில் விட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் சேகரித்து இங்கே யாராச்சும் 7 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு ரொம்ப பாரப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசை தானே இங்கே கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே வந்து அதை திருடிடுறாங்கண்ணா. அதான் இது வந்து ஆர்கனைசேஷன் திருட ஆரம்பிச்சிப்போம். ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் வந்து பேரை சொல்லிட்டேன்னா அசிங்கமாக பார்த்துருவீங்க எல்லாருமே. ப்ராக்டிக்கலாக சொன்னா என்னடா இதுன்னு யோசிப்பீங்க. இவனே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குப்பா, நான் சொல்கிறேன், இந்த பீகார் ஆர்கனைசேஷனு
ஒரு ஃபாரின் ஆர்கனைசேஷன் கொடுத்த ஒரு இடத்த எப்படி மாற்றினான்னு எனக்கு தெரியும். Oh my God. ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்த இடம் அது அப்படியே வந்து பிள்ளை பேருக்கு மாற்றினானுங்க. ஒரே நைட்டில் அந்த பிள்ளைகளை வெளியே தள்ளிட்டானுங்க. ஸ்பான்சர் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் ஒரு வேளை சொன்னாரோ ஆண்டவர், நீங்க வந்து அதிக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள் என்று போதகர். நீ கேட்கறல ஏன் மிஷினுக்கு யாரும் பண்ண மாட்டேங்காங்கன்னு. ஏன்னா இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி இப்போ எனக்கே தோணுது இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ மிஷினரி தாங்குறையோ இல்லையோ, உன் சர்ச்சில் எத்தனை ஏழை வந்துட்டு இருக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறேன். அதுதான் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணு, சரியா? ஏதோ ஒரு குழந்தை, ஏதோ ஒரு மிஷினரி, எல்லாம் வந்து கரப்டில் போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம், சரியா? உண்மையாக சொல்கிறேன், இது சொல்கிறதுக்கு வேதனை தான் எனக்கு, சரியா? ஆனால் நம்ம இதுலேயே வந்து சர்ச்சில் எத்தனை ஏழை இருப்பான். உன் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் ஏழை இருக்கிறான். நீ எதுக்காக நீ மிஷினரிக்கு தாக்குற, எதுக்காக நீ கொடுக்குற? அவன் கஷ்டப்படுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஏழை இருக்கானா, அவனுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணு. இது கரெக்ட் ஆயிடுச்சுலன்னா, இது கரெக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இப்போ ஒரு கிராம பகுதியிலன்னா, ஆண்டவரே தெரியாத ஒரு கிராமம் இருக்குதுன்னா, அந்த கிராமத்துக்குள்ள அந்த நாட்கள்ல வந்து ஒரு மிஷினரி போய் அங்க தங்கி இருந்து அவங்களோடு ஒரு மனுஷனா வாழ்ந்து அவங்களுடைய கஷ்டத்துல அவர் இருந்து அந்த கஷ்டத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சு தேவனுடைய வார்த்தையை சொல்லி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த அநேக மிஷினரிகள் இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன நினைக்குவாங்கன்னா, இன்னைக்கு பண்றதே இவ்வளோ இந்த கரப்டடான ஒரு உலகத்துல மிஷினரியா போக முடியுமான்ற ஒரு டிமோட்டிவேஷனை பாரு. நான் சொல்ற தேவ ஞானம் வர இடத்துக்கோ, அவங்களாம் வந்து ஊழியத்துக்கு போய் பேரலைஸ் ஆனவங்க, சரியா? அவர் கை வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், ஆனால் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணார், சரியா? இவங்கள்ட்டெல்லாம் நிறைய மணி நேரங்கள் பேசியிருக்கிறேன், பல மணி நேரங்கள். எனக்கு மிஷன்னா என்னென்ன தெரியும். அவர் வந்து ஒருத்தம் பண்ணுறது எல்லாம் புட்டு வைப்பார். ஏன்னா எல்லாம் பெரிய லெவலில் இருந்தவங்கப்பா அவங்களாம். அப்போ அவர் சொல்லும்போது கையெல்லாம் ஆடும். அவர் சொல்லும்போது ஒன்று சொல்லுவார், ஜேம்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்கேன் என் ஆர்கனைசேஷனில், சரியா? அவங்க ஆர்கனைசேஷன் என்ன கொள்ள அடிக்குதுன்னு கூட தெரியும். ஆனால் இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்ட பிறகு இவருக்கு மந்த்லி அவங்க கொடுத்தது ஸ்டைஃபண்ட் வந்து 500 ரூபாய். 500 வச்சுட்டு ஒரு அந்த கோயா மொழியில் வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஆர்கனைசேஷன் ஃபண்டு நிறைய ரைஸ் பண்ணது இந்த லாங்குவேஜ் தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு டாபிக். மிஷினரிகள் தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் இன்னைக்கு பணமாசைக்கு அகப்பட்டு இருக்குதுன்னா இது எந்த நிலைமைக்கு கொண்டு போகும்? தேவனாகிய கர்த்தருடைய கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. என் அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த மிஷினரிகளுக்காக இந்த பணமாசையை விட்டுட்டு, எல்லாருக்கும் நான் சொல்லலை, ஒரு சில மிஷினரிகள் பணமாசைக்கு விழுந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு அவங்கள அதுலேருந்து கொண்டு வரணும். இன்னைக்கு இன்னும் ஆழமான இந்த சத்தியம், இன்னும் இதை வந்து நீங்கள் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். சால்வேஷன் டிவியோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த டிஸ்கஷன் வந்து இன்னும் ஆழமான டிஸ்கஷன்ஸ் நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு சொல்லுங்கள். எப்படியாச்சும் ஒரு வார்த்தையாவது அவங்கள தொற்றாதா, அவங்க ரட்சிப்புக்குள்ளே வந்துட மாட்டாங்களான்ட்டு ஏக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி நீங்கள் சத்தியத்தில் தெரிஞ்சுக்கங்க. இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இதை நாங்கள் நடத்த போகிறோம். இன்னும் எப்படி சொல்கிறதுங்க, ஆழமான காரியங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்களோட இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அண்ணா, தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேச. இல்லை, நான் வந்து மிஷினரியாக வந்து பீகாருக்கு போகிறேன் அப்படின்னாங்க. நீ இப்போ அங்கே போய் ஸ்கூல் தான் பண்ணணும், அங்கே போய் டாக்டர் வேலை பண்ணுறோம், ஏப்பா அதே மேட்ரு இங்கே ஃப்ரீயாக பண்ணு எல்லாருக்கும். என் பிள்ளை வந்து என்னை வந்து எப்படி பார்க்குதுன்னா ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்குதுப்பா. கல்லை கட்டிக்கிட்டு சமுத்திரத்தில் குதிக்கிறது உங்களுக்கு மேலாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வேணும்.